பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் விவகாரம் தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் டிசம்பர் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மதியழகனிடம் கேட்கலாம். மதி, ரூபாய் நோட்டு விவகாரத்தில் மத்திய அரசின் வாதம் என்ன? இன்று நடைபெற்ற விசாரணை விவரங்கள் குறித்து சொல்லுங்கள். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் மத்திய அரசால் செல்லாது என கடந்த 8ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் 5 பொதுநல வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன. முதலாக உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவைச் சேர்ந்த வழக்கறிஞர் சங்கம்லால் பாண்டே வழக்கு தொடர்ந்தார். அதனைத் தொடர்ந்து அதுல் ஆல்வி, அதேபோல தமிழகத்தை சேர்ந்த முத்துக்குமார், விநாயக் நாராயண் சர்மா உள்ளிட்ட 5 பேரால் பொதுநல வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருக்கின்றன. இந்த வழக்குகள் அனைத்தும் இன்று தலைமை நீதிபதி TS தாக்கூர், சந்திரசூட் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மத்திய அரசு தரப்பில் தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி ஆஜரானார். அவர் தனது வாதத்தின் பொழுது தற்பொழுது வங்கிகள் மற்றும் ATMகளில் பெரும்பாலான கூட்டங்கள் குறைந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய வழக்குகள் அனைத்தையுமே தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். மேலும் இதே விவகாரம் தொடர்பாக பல்வேறு மாநில உயர்நீதிமன்றங்கள் மற்றும் மாவட்ட உயர்நீதிமன்றங்களில் 24 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. அந்த வழக்குகள் அனைத்தையுமே உச்சநீதிமன்றமே விசாரிக்க வேண்டும். அந்த வழக்குகளை அந்தந்த நீதிமன்றங்கள் விசாரிப்பதற்கு தடை விதிக்க வேண்டும். ஏனென்றால் அதாவது 24 வழக்குகளுமே ஒரே விவகாரம், இந்த ரூபாய் நோட்டு விவகாரம் மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே பல்வேறு நீதிமன்றங்கள் விசாரிப்பது முறையாக இருக்காது. உச்சநீதிமன்றம் மட்டுமே விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தை அவர் முன்வைத்தார். அதே போல மனுதாரர்கள் தரப்பில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் மூத்த வழக்கறிஞருமான கபில் சிபல் ஆஜரானார். அவர் தனது வாதத்தின் பொழுது இன்னும் இந்த பிரச்சனையானது முடியவில்லை. அதே போல இந்த விவகாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்ததில் அரசியல் சாசன பிரச்சனை இருக்கிறது. அதே போல இன்னும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு தான் கொண்டிருக்கிறார்கள். அதாவது ATMகளிலும் வங்கிகளிலும் நீண்ட வரிசையில் பொதுமக்கள் காத்திருக்கிறார்கள். மக்கள் தங்களுடைய சொந்த பணத்தையே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார். அதே போல மற்றொரு மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ML சர்மா, அவர் தனது வாதத்தின் பொழுது இந்த 2000 ரூபாய் நோட்டுகளை பொறுத்த வரைக்கும் அந்த நோட்டுகளில் சாயம் போகிறது. அதே போல இந்த இறந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. ஆனால் இந்த விவகாரம் காரணமாக அரசியல்வாதிகளோ அல்லது கருப்பு பணம் வைத்திருப்பவர்களோ பாதிக்கப்படவில்லை, ஏழை எளிய மக்கள் தான் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார். அதே போல CPM மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியும் இந்த விவகாரத்தில் நேற்று ஒரு மனுவினை தாக்கல் செய்தார். அந்த வழக்கும் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதாட முற்பட்டார். அப்பொழுது நீதிபதிகள், நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாமல் அனைவரும் எழுந்து பேச முற்பட்டால் இந்த வழக்கினை முறையாக விசாரிக்க முடியாது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கினை நாங்கள் 6 வார காலத்திற்கு ஒத்திவைக்க நேரிடும் என்ற ஒரு கருத்தினை தெரிவித்தார்கள். தேவேந்திரன், மதி, இந்த விவகாரத்தில் கீழமை நீதிமன்றங்கள், அதாவது உயர் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றங்களில் நடக்கக்கூடிய விசாரணைகளையும் உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்க சொல்லி மத்திய அரசு கேட்டதில் அவர்களுடைய காரணங்கள் என்ன? எதற்காக அதை மாற்ற சொல்லி கேட்டிருக்கிறார்கள்? அந்த விவரங்கள் குறித்து சொல்லுங்கள். மேலும் அதை தவிர்க்க அல்லது அதை நிராகரிக்க உச்சநீதிமன்ற தரப்பில் என்ன மாதிரியான காரணங்கள் சொல்லப்பட்டது? உச்சநீதிமன்றத்தில் முதலாக இது தொடர்பான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து பல்வேறு மாநில உயர்நீதிமன்றங்கள் மற்றும் மாவட்ட நீதிமன்றங்களிலும் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இன்று குறிப்பாக தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி என்ன தெரிவித்தார் என்றால், அனைத்து வழக்குகளுமே, அதாவது உயர்நீதிமன்றங்கள் மற்றும் மாவட்ட நீதிமன்றங்களில் தொடரப்பட்டுள்ள வழக்குகள் அனைத்தையுமே ஒரே விவகாரம் சம்பந்தமாகத்தான் இருக்கிறது. அதாவது ரூபாய் நோட்டு செல்லாதன் காரணமாக நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு விவகாரம் காரணமாக மட்டுமே இருப்பதால் ஒரே விவகாரம் தொடர்பான வழக்கினை நிறைய நீதிமன்றங்கள் விசாரித்தால் முறையாக இருக்காது என தெரிவித்தார். ஆனால் கபில் சிபல், மனுதாரர் தரப்பில் ஆஜரான கபில் சிபல் என்ன தெரிவித்திருந்தார் என்றால், இந்த விவகாரம், அதாவது ரூபாய் நோட்டு ஒரு மையமாக இருந்தாலும் பலரும் பலவிதமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதாவது பணம் எடுக்க முடியவில்லை, அதே போல கூட்டுறவு வங்கிகள் முறையாக செயல்படவில்லை. இவர்கள் அனைத்துமே அதன் காரணமாகத்தான் அந்தந்த உள்ளூர் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். அந்த வழக்குகள் அனைத்தையுமே உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றினால் மனுதாரர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு வந்து வாதாட முடியாத ஒரு சூழல் ஏற்படும் என்ற ஒரு வாதத்தினை தெரிவித்தார். மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரம் அனைத்தையுமே உச்சநீதிமன்றம் மட்டுமே விசாரிக்க வேண்டும் என்றுதான் இது ஏற்கனவே ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த மனு தொடர்பான விசாரணை அனைத்துமே வரக்கூடிய டிசம்பர் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டு இருக்கு. இந்த நிலையில் இன்று இந்த வழக்குகள் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மத்திய அரசு தாக்கல் செய்த, அதாவது உயர்நீதிமன்றங்கள் மற்றும் மாவட்ட நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய வழக்குகள் தொடர்பாக மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள வழக்கு விசாரணை 2ஆம் தேதி வர இருக்கிறது. அன்றைய தினமே இது தொடர்பான, அதாவது இந்த உச்சநீதிமன்றத்தில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக தொடரப்பட்ட
தொடரப்பட்ட பொதுநல வழக்குகளையும் அன்றைய தினமே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள இருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தார்கள். அதே போல கபில் சிபலை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரத்தில் ஒரு அரசியல் சாசன பிரச்சனை இருக்கிறது என தெரிவித்தார். அப்பொழுது கருத்து தெரிவித்த நீதிபதிகள், தாங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் அரசியல் சாசன அமர்வு பிரச்சனை இருக்கிறது என்ற கேள்வியை எழுப்புகிறீர்களா, அல்லது தற்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு ஒரு தீர்வு வேண்டும் என நினைக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். ஏனென்றால் இதில் அரசியல் சாசன அமர்வு பிரச்சனை இருக்குமானால் அது தொடர்பாக வாதத்தை முன்வைத்தால் அது ஒரு பெரிய பிரச்சனை. அது லார்ஜர் பெஞ்ச் சொல்லக்கூடிய அதிக நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன்புதான் விசாரணைக்கு வேண்டியது வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த விவகாரத்தில் ஒரு தீர்வு ஏற்பட வேண்டும் என்று நினைத்தால் நாங்கள் இந்த வழக்கினை வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறோம் என தெரிவித்தார்கள். அதே போல தலைமை கபில் சிபலை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு விசாரணையை செவ்வாய்க்கிழமைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். ஆனால் முகுல் ரோத்தகியை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமையை விசாரிக்கலாம் என தெரிவித்தார்கள். அதே போல நீதிபதிகள் இன்னொரு கருத்தையும் தெரிவித்தார்கள். அது என்னவென்றால், அதாவது வேண்டுமானால் மனுதாரர்கள் அனைவருக்குமே நோட்டீஸ் வழங்கி அவர்கள் அனைவரையுமே உச்சநீதிமன்றத்திற்கு வரவழைத்து உச்சநீதிமன்றத்திலேயே இந்த வழக்குகளின் விசாரணை அனைத்தையும் நடத்தலாம் என்று தெரிவித்தார்கள். அதற்கு கபில் சிபல் ஆட்சேபம் தெரிவித்தார். அவ்வாறு செய்வதனால் இந்த வழக்கினுடைய விசாரணையானது கால தாமதம் ஆகிவிடும் என்ற ஒரு கருத்தினை முன்வைத்தார் தேவேந்திரன்.